சாத்தகி சாமி, அகிலமெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பூவாயம்மன், இந்த பூவாயம்மனுடைய அனுகிரகத்தினால நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய தந்தைமார்களும் இந்த மூக்கத்தி பாளையத்தில் உள்ள அத்துணை நம்முடைய சொந்த பந்தங்களும் நம்முடைய வன்னிய குலத்தவர்கள் எல்லாருடைய குடும்பமும் வாழையடி வாழையாக நம்முடைய வன்னிய குல சொந்த பந்தம் அத்துணை பேரும் ஏறுபான பக்கமல்ல போர் போராக விளைந்து அருகு போல் வேரோடி ஆளிலை போல தலைதரைச்சு மூங்கில போல 3000 கிளைகளச்சு எல்லா நம்முடைய சொந்த பந்தங்களும் நீடூடி காலம் பூவாயானாலும் வாழ்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருக்க இன்று இரவு நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம் சுவாமி? இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் நாகதேவி பிறப்பு. நாகதேவி பிறப்பு? ஆமாங்க. இந்த நாகதேவி பிறப்பு என்ன நாடகத்தில் நான் யாராக வந்துள்ளேன், என் பெயர் என்ன, என்னை பற்றி விருத்தாந்தரம் எப்படி தெரிவித்தால் தெரியும் சுவாமி. அப்படியா? அறிவிக்கிறேன். சுவாமி பகவானே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? நன்றாக தெரிந்து கொண்டேன் சுவாமி. என்ன தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு பார்க்கலாம். நீங்கள் தான் ஹரிஹரி கோவிந்தன், அகிலாண்ட கோடி பிரமாண்டவன், சங்கு சக்கர அவதான், ஜானகி மணவாளன் என்று தெரிந்து கொண்டேன் சுவாமி. டேய் பகவானே, அடுத்த நாடகத்துல இந்த வேஷமே போட்டுக்கலாம். சுவாமி சரி பண்ணிக்கிட்டேன். சரிங்க சுவாமி. அப்படி நடிச்சா தாண்டா பொழைக்க முடியும். ஆமா சாமி. அவன் சொல்றத கேட்டுக்கிட்டு நம்ம பேசணும். ஆமா சாமி. அப்படி நீ சொல்லக்கூடிய ஹரிஹரி கோவிந்தன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், ஆபத் பாண்டவன், இந்த உலகமெல்லாம் அருள்பாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் என்று அறிகுவாய். விடிந்ததும் இந்த நன்னாளில ஆமா சாமி சொர்க்க வாசல் திறக்க போகுது.
யார பாக்குறதுக்கு? அந்த ஸ்ரீ ஹரிஹரி கோவிந்தனை பார்ப்பதற்கு. ஆமா ஆமாங்க. விடியிற வரைக்கும் அந்த நாராயணமூர்த்தி நானே இந்த எல்லா மக்களுக்கும் நல்ல வரத்தை கொடுத்து சரி நல்ல காட்சியை கொடுத்த இந்நேரத்திலேயே. ஆமாங்க. அப்படி இருப்பினும் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி ஆகிய நான் என்னை வெற்ற என் தாய் தந்தை சொல்லுங்க சாமி. என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன ஆமாங்க தெரியுமாடா சாமி? ஓய் ஒன்று ஒன்றாக தெரிவித்தால் அடியனுக்கும் புரியும், அனைத்து மக்களுக்கும் தெரியும். ஆழ்வார் சுவாமி அறிவிக்கிறேன். யாதவ குலந்தனிலா பிறந்தது யாதவகுலம். யாதவகுலம் தனிலா யாவக்கண்ணா துரந்தியாவு பகவானே நான் பிறந்தது யாதவர் குலம். ஆகட்டும் சுவாமி. என்ன குலம்? யாதவ குலம். வாயில நுழையாது பேசக்கூடாது. ஆமா சாமி. யாதவ குலத்திலே நான் பிறந்தவுடனே எனக்கு முதல்ல யாதவன் என்று நான் பிறந்தது யாதவன் என்று சொல்லுவார். தங்களை தங்களை இல்ல உங்களை. சரிங்க. அப்படியா இருந்தாலும் நான் யாதவ குலத்திலே ஜனித்தேன் அல்லவா? என்னுடைய தாய் யார்? யாருங்க உங்களை பெற்றெடுத்த தாய்? என்னை பெற்றவள் ஒருவள், என்னை வளர்த்தியவர் 3 பேர். சுவாமி ஓய் உங்களை வளர்ப்பதற்கு 3 தாயா? ஏன்னடா ஏண்டா ஆலிவாய் ஆறுமுகம்? சுவாமி தங்களை வளர்ப்பதற்கு 3 தாய் தேவைப்படும் சுவாமி. ஏனப்பா? பால ஊட்ட, சீராட்ட, தூரியாட்ட, இதற்காக 3 தாய் தேவைப்படும் சுவாமி. டேய் பகவானே என் அகத்திலே 1008 அவதாரம். சரிங்க. எப்படி? அகத்தில் 1008, யுகத்தில் 108 அவதாரம். ஆமாங்க சாமி. ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தோம்னாக்க 108 தான் போகும். அப்படி இல்லடா பல்லா கொப்பரவாயா சாமி. டேய் பகவானே அகத்தில் 1008ன்னா என்னுடைய 1008 அவதாரங்களையும் தேவர்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. அப்படிங்களா சாமி? மானிடர்கள்ல சகாதேவன் என்னுடைய 1008 அவதாரங்களையும் கண்டவன். மானிடர்களில் சரிங்க. அப்பேற்பட்டவன் சகாதேவனுக்கு மட்டும்தான் என்னை பத்தி தெரியும். அப்படிங்களா சாமி? இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆகட்டுங்க. அது மட்டுமா யுகத்தில் 108 அவதாரம். என்னுடைய தசாவதாரம் 10 அவதாரம். சாமி கமலஹாசன் படங்களா? இதெல்லாம் வந்து தம்பி எந்த காலத்திலே எந்த ஜென்மத்திலையும் வாடுவாடு புத்தி வாடுவாடுக்குதான் சாமி. எப்படி சொல்ல? வாடுவாடு புத்தி வாடுவாடுக்குதான். நாய குளிப்பாட்டி நடுவுட்ல வச்சாலும் பல்லுங்கிற வார்த்தை போவாது. சாமி குக்களை பிடித்து நாவில் கூண்டில் அடைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தாலும் அக்குளம் வேறதாமோ அதனிடம் புணுகுண்டாமோ அப்படின்னா இது எங்கயாவது கேட்டிருக்கியாப்பா? சாமி இப்ப நான் இந்த வார்த்தையை சொல்லவும் தான் இத்தனையும் நீங்க சொல்றீங்க. இல்லைன்னா நீங்க சொல்லுவீங்களா? இல்ல நான் சொன்னதுதான் இதுக்கு அர்த்தம். ஆகிட்டுங்க. குக்கலைன்னா நாய். நாய் அதை பிடிச்சு கூண்டில் அடைச்சு அதுக்கு மஞ்சள் பூசி குளிப்பாட்டி அதை கொண்டு போய் கூண்டில் அடைச்சாலும் நாய் தான். ஆமா சாமி. புணுகு பூனை இருக்குது பத்தியா? புணுகு பூனைக்கு நிகர் ஆகாது. அது மாதிரி வாங்கிட்ட செவடங்காதுர சண்போதர மாதிரி. ஆமா சாமி.
ஊமைய சண்டையில வளருவாயம் பைசலாம். ஆமா சாமி. உன்னை பைசலுக்கு வச்சுக்கிட்டு பேசுறேன் பாரு சாமி. இந்த வளருவாயும் கொஞ்சம் உண்டு ஏற்றி விட்டாக்க பரவாயில்ல. அதுக்கு ஏறனதெல்லாம் ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. சரி ஒன்னையும் ஏத்தி பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் ஆழ்வாரே சுவாமி, என்னை பெற்ற தாய் 3 பேர்னு சொன்னேன். ஆமாங்க. வளர்த்தியவர் 3 பேர். என்னை பெற்றவள் யாருன்னு தெரியணும்ல. சொன்னதான் சாமி. தேவகி வயிற்றில நான் பிறந்தேன். என்னுடைய தந்தையார் வசுதேவர். வசுதேவருக்கு 2 மனைவி, தேவகி, ரோஹிணி. அப்படி தேவகியினுடைய வயிற்றிலே நான் 8வது பிள்ளையாக பிறந்து என்னை கொண்டு போய் வளர்த்தியவரே, அதாவது ஆயர்பாடியிலே நந்தகோபனுக்கு யசோதை வீட்டிலே நான் அங்கு வளர்ந்தேன். சாமி சொல்றேன். அப்ப 2 பொண்டாட்டி இருந்து இவங்க கிட்ட வளராம இங்க இருந்து அசோதை கிட்ட போய் வளர்றீங்களே, என்ன காரணம்? சாத்தகி, என் தாயோடு பிறந்த தாய் மாமன் கம்சன், கஞ்சன் கம்சன். சரிங்க. அதாவது எங்க அம்மாவை 2 பேத்தையும் பிடிச்சு பிடிவாதமாக எங்க அப்பனுக்கு வயசாகி போன எங்க அப்பனுக்கு பிடிச்சு கட்டி வைக்கிறான். சரிங்க. யாருமே என் தாய் மாமனுக்கு பயந்துகிட்டு எங்க அம்மால வந்து பொண்ணு கேட்கல. எதனாலங்க? என் மாமா பேர் பட்ட அட்டோடியக்காரன். சரிங்க. கம்சனை கண்டால் அகில உலகமே நடுங்கும். அப்படி தன்னுடைய மந்திரி எங்க அப்பன். ஓ, அவருடைய மந்திரி வசுதேவருக்கு என்னுடைய தந்தையாருக்கு பிடிச்சு வலுக்கட்டாயமா தன்னுடைய தங்கச்சி 2 பேத்தையும் கட்டி வைக்கிறான். சரிங்க. அப்படி கட்டி வச்சதும் பவனி ஊர்வலமா வரா தங்கச்சிங்க 2 பேத்தையும் கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு அப்படி வரும்போது ஆகாயத்துல சொல்லுது ஆகாயவாணி, ஏ கம்சா, உன்னுடைய தங்கை தேவகியுடைய வயிற்றுல 8வது பிள்ளையா அந்த பகவான் நாராயணமூர்த்தி பிறக்க போறாரு. உன்னை அவர் அழிக்க போறாரு அப்படின்னு ஆகாயவாணி ஆகாயத்துல இருந்து சொல்லுது. சரிங்க. இத கேட்டது கமிஷன், பிள்ளை பிறந்தா தானே நம்மளை கொல்லும் அப்படின்னு 2 பேத்தையும் கொல்றதுக்கு துணிஞ்சிட்டான். 2 பேத்தையும்? யார சாமி? பொன்னே அப்படிவா என்னுடைய தாயின் தந்தை. அப்பா அம்மாவ, உங்க அப்பா அம்மாவ இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி. என்னடா பண்றதுன்னு அப்படியே மென்னு முழுங்கிக்கிட்டு இருக்கிறேன். மெதுவா முழுங்க சாமி, அதிகமா மென்னு கூடாதீங்க. அப்படி என்னுடைய தாயின் தந்தையர் என்ன சொல்றாங்க, 8வது பிள்ளையாலதான் உங்களுக்கு உயிர் போகும், எங்களை ஓரிடத்துல வையுங்க, இருக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் உங்ககிட்டே கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓ, 2 பேத்தையும் ஒரே இடத்துல விடுங்க, எங்களை கொன்ன பாவம் உங்களுக்கு வேணாம், என் பிள்ளைத்தான உங்களுக்கு எதிரி. அதனால ஒவ்வொரு பிள்ளையும் எங்க அம்மாளுக்கு பிறகுது. 7 பிள்ளைங்களையும் கொண்டு போய் என் தாய் மாமா கமிஷன் போட்டு வெட்டி போடுறான். சரிங்க. அப்பொழுது நான் வயிற்றுல இருந்து எங்க அம்மா கிட்ட சொல்றேன், என்னுடைய தந்தையாருகிட்டையும், தந்தையே, 8வது பிள்ளையா நான் பிறக்க போறேன், என்னை தூக்கிட்டு ஆயர்பாடி கடல் வழியா பூந்தா ஆயர்பாடிக்கு போகணும்.
ஆயர்பாடிக்கு போங்க. போங்க. நடு கடல் என்ன தூக்கிட்டு போனீங்கன்னா கடல் தானா வழிவிடும். அப்பொழுது ஆதிசாசனாகப்பட்டவர் எனக்கு கொடை பிடிச்சுக்கிட்டு வருவாரு. உங்க மேனியும் நனையாம எந்த குழந்தை மேனியும் நனையாம என்ன தூக்கி போய் ஆயர்பாடியில விட்டுருங்க. ஆயர்பாடியில அசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அதை கொண்டு வந்து இங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு தான் நான் பிள்ளையாவே பிறக்கிறேன். பயத்துல இருந்தியா சொல்றேன் இதெல்லாம். அதன்படி என் தந்தையார் தூக்கிட்டு போய் என்ன ஆயர்பாடியில விட்டாரு. நான் வளர்ந்தது ஆயர்பாடியில. கம்சனை வதைச்சதெல்லாம் அது பெரிய கதை. அதெல்லாம் சொல்லட்டுமா இல்ல சாமி? நேரமோ கால தாமதம். ஆமாங்க. அதனால இவனும் அவர் ரொம்ப கஷ்டப்படுறான். அல்வாரே வசனம் பேசனா பரவாயில்லன்னு நினைக்கிறானு. பாட்டா பாடுறா எவ்வளவு நேரம் அடிப்பா ஒரு மனுஷன், எவ்வளவு நேரம் ஊதுவா. அதனால சாமி நடுவால ஒருத்தர் இருக்கிறா மரிசாமி காலெல்லாம் வெட 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 எடுக்குது. நான் மரிசாமி பேச்சுட்டு எடுத்து போச்சு வச்சிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் பகவானே நான் மாலையிட்டு என்னுடைய மனைவி யார் தெரியுமா? உங்களுடைய கல்யாணம் ஆகி போச்சுங்களா? டேய் பகவானே, என் மேல ஆசைப்பட்ட பெண்கள் 12,000 கோபேஸ்வரி மாதர்கள். 12,000? ஆமா இருக்கு சாமி. இருக்கும். ஏண்டா ஆலிவாய் ஆறுமுகம் இருக்கும். டேய் சாமி, கடவுளையே கால தூக்கி பாக்குற காலமடா கலிகாலம். ஆமா சாமி. இந்த கலிகாலத்துல நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? நான் மட்டும் என்னங்க? கடவுளையே 4 பேர் நல்லா 4 பேர் சாமின்னு கும்பிடுறான். 4 பேர் கள்ள தூக்கி அடிச்சுட்டு போறான். அவனையும் தான் அந்த கடவுள் வச்சிருக்காரு. என்ன காரணம்? சாமி நான் சொல்றத மட்டும் கேள்றா. ஏன் இந்த கெட்டவனை கடவுள் வச்சிருக்கிறாரு? ஏன் இந்த நல்லவனை கொண்டு போறாருன்னு உனக்கு தெரியுமா? அத்தான் சாமி, எனக்கு அதை கேட்கலான்னு தான் வந்தேன். சாமின்னு பொழுதுனிக்கு காலையே விழுவுறோம். அந்த சாமி எங்களை காலை போட்டு மெதிக்குது. நீலாம் ஒரு சாமியான கழுத்துல வச்சுக்கிட்டு மெதிக்கிறான். அவனை நல்லா வச்சிருக்கு. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனாக பிறந்து தன்னுடைய வயசு தளர்றதுக்குள்ளார நான் மனுஷனா பிறந்து நீ பிறந்து உன் பொண்டாட்டி கட்டி உன் பிள்ளைங்க பெத்து கடைசி அந்திய காலம் ஒரு 50 வயசு வரைக்கும் இவருடைய திமிர் இருக்கும். ஆமா சாமி. 50 வயசுக்கு மேல உன் புள்ள உன் கழுத்துல கால வைக்கும். அம்மா சாமி, அப்படித்தான் நடக்குது. அப்படி கால வைக்கிற வரைக்கும் இருக்கிறான் பாரு, அவன் பாவம் பண்ணவன். எப்படியே பெற்ற குழந்தை கால வைக்கிற வரைக்கும் என்னைக்கு தான் பேச்சு அடங்கி புள்ள பேச்சு எகுத்துக்கிட்டு வந்து அதை கேட்டுக்கிட்டு ஒருத்தன் உயிர் வாழ்றான்னா அவன் பாவத்தை செய்தவன். தன்னுடைய திமிரிலேயே தன்னுடைய ரத்த திமிர அடங்க முன்னே ஒருத்த எவன் மரணிச்சு செத்து போறான் அவன் தான் நல்லவன். தெரிஞ்சு கொண்டேன் சுவாமி. பிள்ளை கிட்ட என்னைக்கு ஒரு சோறு ஊத்தும்னு பிள்ளை கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் பாவம் பண்ணவன். இப்ப ஏன் நல்லவனை அதிக நாளைக்கு வச்சிருக்கிறேன், ஏன் கெட்டவனை சீக்கிரம் கொண்டு போடுறங்கிறது தெரிஞ்சுக்கிட்டியா சாமி? உன்னை வச்சிருக்கட்டுமா சாமி? ஏதோ இன்னும் கொஞ்சம் குறை காலம் இருக்குது சாமி. டேய், என் புள்ள காலை வச்சு மெதிக்கிறதுக்குள்ளார அப்புறமேட்டு கொண்டு போயிரு. அது வரைக்கும் இருக்கு. சரி, அப்படி இருந்தாலும் நான் மாலையிட்டு என் மனைவி யார் தெரியுமா? சொல்லுங்க சாமி.
மாலையிட்டு என்னுடைய